குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலேருந்தே vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நான் லன்ச் இப்போ தான் பேக் பண்ணி முடித்தேன். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா இது வந்து வீட் நான் நேற்று நைட்டு வந்து டோ வந்து பிசைஞ்சு வச்சது. கோதுமை மாவில் பண்ணக்கூடிய நான். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். அதுவும் பன்னீர் பட்டர் மசாலா, என்னோடய ஈஸி பன்னீர் பட்டர் மசாலா, 10 மினிட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும்ல, அதுதான். ஸோ இந்த ரெண்டும் தான் லன்ச்சு. இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு குட்டீஸ்க்கு பொமிக்ரானட் தான் வைக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இருந்த 4 பொமிக்ரானட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். 4மே வந்து நீட்டாக தான் இருக்குது, எந்த வித சொத்தையும் இல்லை. ஸோ பொமிக்ரானட்லேருந்து சீட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து பின்னாடி இதை கையில் எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி இப்படி பேஷ் பண்ணுவேன். என்கிட்ட இந்த ஹேமர் மாதிரி ஒரு வுட்டில் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்யாட்டா கேக் வந்து நான் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அப்போ இது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம இந்த பின்யாட்டா கேக்னா ஒரு சாக்லேட் கேக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கேக் இருக்கும். அதை வந்து இப்படி எல்லோரும் உடச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமில் ட்ரெண்டிங்காக இருக்கும்போது நான் ட்ரை பண்ணதுக்கு வாங்கினது. ஸோ அந்த ஹேமர் இருக்கா, ஸோ இதை வச்சு தான் நான் இதை வந்து இப்போ உடச்சி எடுக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா சீட்ஸுமே வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் த ஈஸி மெத்தட். பொமிக்ரானட்டை வந்து உள்ளே இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸி மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஹேமர் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது கரண்டியோ இந்த சப்பாத்தி தேய்க்கக்கூடிய கட்டையோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ இது இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பொமிக்ரானட்ஸ் எல்லாத்தையுமே உதுத்துட்டோம். ஸோ இதை இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சிடலாம். என்னையா கூப்பிடு அம்மான்னு. டேய் மகா என்னைய கூப்பிடுறாளா? இல்லை இல்லை. ஸோ இதுக்கு கூட நான் ஒரு ஸ்பூனும் வச்சிட போகிறேன் இதை சாப்பிட்றதுக்கு. இது வந்து இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஆக்சுவலி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இதில் எழுதியிருக்கா இல்லை. இது வந்து என்ன மெட்டீரியல் தெரியுமா? ஏதோ இந்த வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோலா இல்லைன்னா ஃபைபரா, அந்த இது என்ன மெட்டீரியல் தான் நம்ம கடையில் இது வாங்கியிருந்தோம்ல, ஏதோ அந்த ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் இது. நாங்கள் வந்து எங்கள் ஷாப்பில் வாங்கியிருந்தது. ஸோ இது என்ன மெட்டீரியல் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மிச்சம் உள்ள இந்த பொமிக்ரானட்டை நம்ம இந்த ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம கண்டெய்னரை மூடி இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இங்கெல்லாம் வந்துடுறாதடே சதீஷ் சொல்லியான், இங்கெல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதடே. ஓகே. ஸோ குட்டீஸ்க்கு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிடலாம். இந்த லிக்விடை வந்து தூர ஊற்றிடாதீங்க, இதை நம்ம குடிச்சிடலாம்.
down. Another one to go. ஸோ இந்த வீக்கெண்டில் இந்த லஞ்ச் பேக்கை நல்லா வாஷ் பண்ண. ஆக்சுவலி இதில் ஒரு அட்வான்டேஜ் அது அப்படி தான். இந்த ஸோ குட்டீஸோட லஞ்ச் இஸ் பேக்ட். அண்ட் இங்கே மஹி குட்டி வந்துட்டா பாருங்க. சதீஷை நம்ம எடுக்கக்கூடாது. சதீஷை நான் எடுக்க மாட்டேன். ரெட்டு பூடி எந்த ரெட்டு பேர்டு? அது அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும். நான் தலையை கட்டிடுறேன். இல்லை, இதுக்கு ரெட்டி நவுன்னு பேர் வச்சிருக்கியா? ரெட் பேர்டுக்கு ஒரு பேர்டு இருக்கும். சரி, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? ரெட்டி நவுனா? ரெட்டி. ஓகே. ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் நேற்று நைட்டு காலையில் ஊற போட்டு நைட்டு ஸ்ப்ரவுட்டாக வச்சேன். ஸ்ப்ரவுட் அழகாக வந்துருச்சு பாருங்க, நல்லா மலர்ந்து வந்திருக்கு. ஸோ இது அட்லீஸ்ட் நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது அந்தளவுக்கு வரலன்னு சொன்னேன் தெரியுமா? அது ஏன்னா வந்து ஊற வைக்கல ஒழுங்காக. நீங்கள் வந்து ஒரு 5 to 6 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரவுட் அழகாக வரும். அண்ட் பாதாம் எடுத்தாச்சு ஆல்ரெடி. தோலை நீக்கிட்டு காலையில் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. ஸோ பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான். தோசை, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவோட கிரேவி, அப்புறம் 1 ஸ்பூன் ஸ்ப்ரவுட். இதை சாப்பிட்றதே பெருசு. அண்ட் 3 பாதாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மீன் கடைக்கு பக்கத்தில் சதீஷ் வந்து ஃபிஷ் வாங்க போயிருக்காங்க. பின்னாடி இருக்க கடையில் தான் யூஸ்வலாக வாங்குவோம். இன்றைக்கி என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சூரை மீன் வந்து வாங்க போயிருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீலுக்கும் சரி ஸ்டோரிக்கும் சரி நிறைய மீன் ரெசிபி போட்டுகிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து மீன் ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ மீன் ஊறுகாய் எங்கள் ஊரில் எதை வச்சு பண்ணுவாங்கன்னா சூரை மீன் வச்சு. சூரை மீன் டியூனா தான் நினைக்கிறேன். நல்ல ரெட் கலரில் இருக்கும், நல்ல சங்கியாக இருக்கும், ஃப்ளஷியான மீன். அந்த மீனே யூஸ்வலாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மீனை தான் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வந்து சூரை மீன் ஊறுகாய் தான் எடுக்க போகிறேன். அதுவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மீன் குழம்பு. குழந்தைங்களை இப்போ தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். இனி வீட்டுக்கு போயிட்டு லஞ்சும் ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுமே நாங்கள் சாப்பிடல. இப்போ டைம் வந்து 9:45 ஆச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு விலாக் எடுக்கிறேன். சதீஷியா இவ்வளோ நேரம் இருக்குங்கன்னு தெரியல. அண்ட் அப்டேட் கொடுக்குறேன் இந்த கப்பை பற்றி. ஐயோ இருக்கீங்களா? சதீஷோட செல்லில் தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஓகே. ஸோ இந்த கப்பு இருக்குல்ல, அப்டேட் ஆஃப்டர் பல மாதங்கள் அதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டு. இது சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற காஃபி கப்பு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நல்ல சூடு தாங்குது ஸ்டில். நான் வந்து நிறைய மாதம் யூஸ் பண்ணியாச்சு. இது அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் ஏதாவது பிஸியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து காஃபி டீ ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், ஒரு கப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 மேலே ml அதுக்கு மேலேயே கொள்ளும் உங்களுக்கு. ஆமாம், 400 கிட்டே எனக்கு தெரிஞ்சு தாங்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னா, இதை வந்து நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் வைக்க முடியாது, டிஷ்வாஷர்லேயும் வைக்க முடியாது, கையில் தான் கழுவணும். ஸோ நான் கையில் தான் கழுவிட்டுருக்கேன். பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது காஃபி எதாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இதில் ஊற்றி எடுத்துகிட்டு வரலாம். நமக்கு இது கொட்டும் அப்படிங்கிறதே இல்லை. கம்ப்ளீட்லி ஏர் டைட். ஓகே. ஸோ அந்த அப்டேட், இதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஓகே. இனி வீட்டுக்கு போயிட்டு நம்ம லஞ்ச் பண்ணும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம மீனை எடுத்துடலாம். சமோசா வாங்கித்தாங்க சதீஷ் எனக்கு. ஸோ அந்த அண்ணன்ட்ட சமோசா வாங்குகிறோம் நாங்கள். மர்ஷினி கிழங்கு தானே? எனக்கு மர்ஷினி கிழங்கு சமோசா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அதுன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். ஸோ சதீஷ் வந்து என்ன மீனெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஓகே. லைட்டை போட்டுட்டு வரேன்.
சூர மீன். நான் ஆக்சுவலாக சதீஷ்ட வந்து எனக்கு ஒரு 1/4 கிலோ மீன் வாங்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா. பட் அவங்க வந்து 3/4 கிலோவுக்கு மேலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க சூர மீன். அந்த கடைக்காரங்கள்கிட்ட வாங்கும்போது அந்த அண்ணன் சொன்னாங்களாம், 1/4 கிலோ மீனை வச்சு என்ன ஊறுகாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதனால் அவங்க வந்து இருக்கிறத வந்து துண்டு மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னான். தென் இன்றைக்கி வந்து குழம்புக்கு பார்த்திங்கன்னா சாலை மீன். ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கடையில் வந்து எனக்கு க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. போலி, அப்பம், அதை ஓப்பன் பண்ணு. ஸோ சமோசா சூப்பர். ஸோ நாங்கள் வாங்கக்கூடிய கடையில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. அதனால் இன்றைக்கி இந்த சாலை அப்படியா முள் இருக்குமா? தனியாக மடக்கி சரி, அப்போ அதை குழம்புல போட்டுருவேன். குழம்புல போட்டுருவேன். ஸோ எந்த மீன்னாலுமே எனக்கு க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. அதனால எனக்கும் வேலை ஈஸியாக முடியும். இன்றைக்கி நம்ம வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாலை மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். ஓகே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன். இந்த கிரேவி பாருங்கள், இது நேற்று நான் பண்ணியிருந்தேன் தெரியுமா, அதில் உள்ள லெஃப்ட் ஓவர் நம்மளோட வறுத்து அரைச்ச உருளைக்கறி, அதுதான் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ். ஸோ யூஸ்வலாக டின்னருக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு கறி வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோடய நேத்துள்ள விலாகை செக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு இருந்தேன். நான் உங்களுக்கு வந்து ஆப்பம் ரெசிபி ஆக்சுவலி வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் அந்த ஃபுட்டேஜ் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன், அந்த கோதுமை ஆப்பத்தில் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறது எல்லாத்தையும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பம் செஞ்சு காணிக்கிறேன். பட் இப்போவே உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். 2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சோறு, நம்ம வேக வச்ச சோறு இருக்குல்ல அது, இவ்வளோத்தையும் போட்டு அவ்வளோதானே. ரவை 2 டேபிள் ஸ்பூன் ரவை. ஸோ 2 கப்பு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 கப்பு தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் சோறு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சம் உப்பு. இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு அதை வந்து நல்லா பொங்க வைங்க. ஒரு 1 மணிக்கூர் வச்சிங்கன்னா அது நல்லா பொங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்பம் ஊற்றிடலாம். பட் இன்றைக்கி நான் ஆக்சுவலி இந்த கோதுமை மாவு இது பார்த்தோன்னே எனக்கு வந்து ராகிலையும் இது வருமானு எனக்கு ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால இன்றைக்கி நான் வந்து ராகி மாவுக்கு செய்வேன். ராகி மாவு வச்சு ஆப்பம். ஸோ நான் உங்களுக்கு அப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மீன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் இந்த ரெசிபி இன்றைக்குள்ள விலாகில் வராது, என்னோடய ஷார்ட்ஸில் வரும். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். பட் மீன் ஊறுகாய்க்கு பண்ணக்கூடிய மெத்தடை மட்டும் லைட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். சூர மீனை வந்து போன்லெஸ்ஸாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து 650 கிராம் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்ம மஞ்சப்பொடி, பெப்பர், சில்லி பவுடர், உப்பு போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு லேசாக பெரட்டிட்டு நல்லெண்ணெயில் நான் 400 ml வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் உள்ளே வந்து ஃப்ளஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஒர்க் ஷாப்பில் சவுண்டு கேட்குது, கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் இதில் மசாலா பார்த்திங்கன்னா இதே ஃப்ரை பண்ண எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். அது நல்லா வதங்கி வரும்போது காஷ்மீரி சில்லி பவுடர் 50 கிராம் வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு லேசாக அப்படி லேசாக வந்தோடனே இந்த மீனையும் போட்டுட்டு இந்த இது வெந்தய பொடி இருக்குல்ல அது போட்டு உப்பு போட்டுட்டு வினிகர் ஒரு 1/2 கப் வினிகர் வச்சுருக்கேன். அதை ஊற்றி பெரட்டிட்டிங்கன்னா மீன் பிக்கிள் ரெடி. ஒரு 2-3 hours அது அப்படியே சட்டியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதுதான் ப்ராசஸ். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் லஞ்சுக்குன்னு தேங்காய் உடைச்சேன்னா தேங்காயில் பூ வந்திருக்கு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூ உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நல்ல இனிப்பாக இருக்குது பத்தியா வேணுமா?
ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் லஞ்ச் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ லஞ்ச் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மீன் குழம்புக்கு 2வது வாரேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஃபிஷ்ஷை போட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து நல்லெண்ணெய்னால உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். பட் நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. ஆனால் நான் எந்த ஊறுகாக்குனாலுமே நல்லெண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். எனக்கு வந்து இது ஒரு 7-8 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்பவும் ஹார்ட் ஆகிடக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் ரொம்ப அண்டர் குக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கொஞ்சம் பொன்னிறமாட்டு லேசாக ஹார்டாட்டு கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாட்டு இருக்கும். இந்த டைமில் நான் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்த பேட்சை வந்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் அடுத்து மீன் குழம்புக்கு வரேன் உங்களுக்கு. பட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய்னால தான் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வருது. ஸோ நீங்கள் இடையில செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு அடியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் இப்படி கிண்டி கிண்டி கொடுத்து எவ்வளோ தூரம் ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நல்லெண்ணெய் வந்து இந்த ஊறுகாய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயிலோ இல்லாட்டி ரைஸ் பிரான் ஆயிலோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு அடுத்த பேட்சை போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்சை போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஊறுகாவை வந்து ஊறுகான்னு சொல்கிறேன் பாருங்கள், ஃபிஷ்ஷை வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இதுவும் ஃப்ரை ஆகட்டும். இங்கே நான் வந்து ஈச்சு ஒன்று பறந்துட்டுருக்கு, என்னன்னு தெரியலங்க. நான் வந்து இந்த லைட்டை செட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஒரு ஈச்சை வந்து என்ன பார்த்தீங்களா சுற்றி ஒரு இந்த லைட்டுக்கு வேண்டியே வருமோ என்ன. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் குழம்புக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய், கருவேப்பிலை. கத்திரிக்காய் வந்து யூஸ்வலாக நிறைய பேர் போட மாட்டாங்க. பட் நான் வந்து அடிக்கடி எப்போ குழம்பு பண்ணாலும் சதீஷ்க்கு வந்து கத்திரிக்காய் போட்டு பண்ணுறது பிடிக்கும். இது எங்கள் ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு. ஸோ ரொம்ப சிம்பிள், வதக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு. ஸோ இது என்னோடய ஹோம்மேடு தான். லாஸ்ட் பேட்சில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஹோம்மேட் புளி பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நம்மளோட இது வந்து கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா இன்றைக்கி சாலை மீன் தான், அதனால் ரொம்ப வேகணும்லாம் இல்லை. ஐ மீன் அந்த சாலை மீன் டக்குன்னு வெந்துடும். அதனால் காய் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துடணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்மளோட அரப்புக்கு பார்த்திங்கன்னா, மீன் குழம்புக்குள்ள அரப்புக்கு நான் தேங்காய் வச்சுருக்கேன், ஒரு பாதி முறி தேங்காய். இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு ஜஃப்ரினோட ஃபிஷ் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இது முடிய போகுது. நான் வந்து டைம் இல்லை அப்படின்னா நான் இதை வந்து யூஸ் பண்ணிடுவேன். இது வந்து அவ்வளோ ஈஸியாகிடும். ஸோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் மசாலா போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் ஓவர். ஜஃப்ரின் இதை பார்த்தேன்னா எனக்கு ஒரு பேக்கெட் ஃபிஷ் மசாலா அனுப்பு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வடியாக அரைச்சிருங்க, நைஸாக அரைச்சிடணும். ஸோ அது அரைக்க முன்னாடி இங்கே அந்த சமோசாவை இதை காணிக்கிறேன் பாருங்க. பரவாயில்ல, ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் உள்ள இங்க் வந்து இதில் படும் அப்படின்னு. இது வந்து எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய சமோசாங்க. உங்கள் ஊரில் இப்படி கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடிச்சு காணிக்கிறேன். யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் உருளைக்கிழங்கு வைப்பாங்கல்ல, வெங்காயம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி. இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு வைப்பாங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, இந்த மர்ஷினி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அது பீட்ரூட் வைப்பாங்க. சான்ஸே இல்லாமல் இருக்குங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, மொழிங்கிட்டு பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த மரவள்ளி கிழங்கு சமோசா வந்து என் பிளாகில் ரெசிபி இருக்குது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து இது என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட். ஏன்னா வந்து நான் வந்து கான்வென்ட்டில் ஸ்கூல் படிக்கும்போது இந்த சமோசா வந்து கேன்டீனில் இந்த சமோசா தான் இருக்கும். அப்போ வந்து ₹1.50 இந்த சமோசாவோட ரேட்டு. அடித்து பிடிச்சி போனாங்க. ஸோ கான்வென்ட் ஸ்கூல், யாராவது கான்வென்ட் ஸ்கூலில் நாகர்கோவில் கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிமைண்டர் வரும். ஏன்னா வந்து சுட 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 கேன்டீனில் சமோசா வச்சுருப்பாங்க.
உள்ளே வந்து மரவள்ளிக்கிழங்கு தான். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை வாங்குறதுக்கு அப்படி அடிச்சு போனாங்க. அந்த கேன்டீன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம், ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஜன்னலுக்கு உள்ளே இருந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. இங்கே வெளியே ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் அடித்து பிடிச்சி வாங்குவோம். ஏன்னா ஒரு பேஸ்கெட் கிட்ட தான் இருக்கும். ஸோ தீந்துடக்கூடாதுல்ல, அதனால ₹1.50. ஸோ அந்த அது வந்து எனக்கு மெமரிஸ் மாதிரி இருக்குது இந்த சமோசா சாப்பிடும்போது. என்னோடய ஃபேவரட் இது. ஸோ இங்கே நாகர்கோவில் கான்வென்ட் ஸ்கூலில் படித்த யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர். எங்கேயுமே இது வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல தான் கிடைக்கும், சில கடையில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட காய் வெந்துடுச்சு. நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதில் போட்டேன். இப்போ நம்ம தேங்காய் அரைப்பு இருக்குல்ல, அதை போட்டு அதை அரைச்சதை ஊற்றிடலாம். கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியும் கழுவி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பாருங்கள். உப்பு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் உப்பு புளி வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளவு இது தேவையோ அதுக்கு தக்கன குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி. ஓகே, ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நாகர்கோயில் மஞ்சக்கறி. ஓகே, இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஆக்சுவலி இந்த இதை தான் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து குழம்பு கூட்டுறதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த குழம்பை நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் மீன் போடல. டேஸ்ட் பார்த்து உப்பு புளி எல்லாம் தூக்கலாக இருக்கணும். உப்பு புளி காரம்லாம் அது கரெக்டாக வெந்தாச்சு. காயும் வெந்தாச்சு. இனி நம்ம வந்து இந்த மத்தி மீன் இருக்குல்ல, இது நீங்கள் மத்தின்னு சொல்லுவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து சாலை மீனுன்னு சொல்லுவோம். ஸோ சாலை மீனை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டாலே போதும். இந்த மீன் குழம்புல நான் வந்து இந்த சூரை மீன் வாங்கும்போது அதில் வந்து 2-3 முள் கொடுத்தாங்க. அந்த முள்ளையும் நான் போட்டுட்டேன். என்ன இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு இதை வேஸ்ட் பண்ண தோணலை. அண்ட் இதை மட்டும் தனியாக வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த குழம்புலையே நான் சாலை மீனையும் போட்டுட்டேன், முள்ளையும் போட்டுட்டேன். ஸோ நிறைய பேர் அப்படி பண்ணுவீங்களான்னு தெரியல. பட் நம்மளோட கிச்சன், மை கிச்சன் மை ரூல்ஸுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் கிச்சன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து அதை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் இந்த குழம்புலே போட்டுட்டேன். இன்ஃபேக்ட் அந்த முள் வந்து நிறைய நீங்கள் குழம்புல போடும்போது மீனோட முள் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட குழம்புக்கு. ஓகே, ஸோ அதனால் சாலை மீன் குழம்பு இது இனி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். லேசாக அப்படியே இருந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ மீன் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷம். ஃபைனல் டச், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு அடுப்பை அணைச்சிட்டு சட்டியை வச்சு மூடி வச்சுருவோம். ஸோ எப்போவுமே மீன் குழம்பு செஞ்சுட்டு ஒரு 1 மணிக்கூர், 2 மணிக்கூர், 3 மணிக்கூர், 4 மணிக்கூர் முந்தின நாள் செஞ்ச குழம்பு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை நான் எல்லாமே இங்கே பாருங்கள் ஃப்ரை பண்ணியாச்சு. இனி சீசனிங் எல்லாம் பண்ணி இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். ரீலை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு நல்லா. இனி சீசனிங் பண்ணிடுவேன். இதை மறக்காமல் ஷார்ட்ஸில் செக் பண்ணுங்கள். ஸோ இனி வந்து லஞ்சுக்கு ரைஸ் வச்சிட வேண்டியதுதான். இன்றைக்கி குழம்பும் ரைஸும் தான். கறி எதுவுமே பண்ணுற மூடில் இல்லை. பிகாஸ் டயர்ட் ஆயாச்சு. இன்ஃபேக்ட் இதை முடிச்சுட்டு தான் நான் போய் வீடியோவும் எடிட் பண்ணணும், வேலையை வந்து ஆரம்பிக்கணும். ப்ளாகில் அந்த இதெல்லாம் உள்ள வேலையை, இன்ஸ்டாகிராம் இந்த ரீலையும் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் காய் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஓகே, நம்மளோட ஃபிஷ் பிக்கிள் பாருங்கள் கடைசி ஸ்டேஜில் இருக்குது. இனி ஒரு 5 நிமிஷம் போல் இது லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் இதை மூடி வைக்க போகிறதில்ல. ஏன்னா மூடி வச்சா அது வேர்க்குமா, அந்த ஸ்வெட் ஆகும். அந்த தண்ணி பட்டுச்சுன்னா கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓப்பன்லேயே தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் தான். ஸோ கேரளா ரெட் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இனி வச்சிட்டோன்னா நம்மளோட வேலை எல்லாம் முடிஞ்சு. ஸோ இப்படி தாங்க என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து போகும். ஸோ லேட்டராக அவங்கள மீட் பண்ணுறேன். பாய்.